ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் நடந்தது சார். கடைசியாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அவர் பேசியதுல உள்ள கண்டென்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. அவர் பேசியதுக்கு அப்புறம் அவையை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன்னு அவர் சொல்லி எல்லா இன்றைய அலுவல்கள் நிறைவடைந்தனன்னு சொல்ற ஸ்டேஜ்ல பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அமைச்சர்கள் பேசுறாங்க. அந்த நடைமுறை எப்படி? எல்ஓபி பேசினதுக்கு அப்புறம் சரியில்லை. முதலமைச்சர் பதிலுரை தான் கரெக்ட் அப்படிங்கிறது தான் மரபு அல்லது சரி? அதுதான் மரபு. அது எப்படி சார்? அது எனக்கு புரிய. இந்த அவைத்தலைவர் சும்மா இருக்காரு. அதெல்லாம் அவைத்தலைவர் அப்படி இருக்காருன்னு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அது ரைட்டு தானே? கண்டிப்பா ரைட்டு தான். முதல்ல அந்த 4 பேரை இதுல இருந்து போனாங்கல்ல, அவங்களுடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணதே சட்டப்படி சரியில்லையே. ஏடிஎம்கேல இருந்து போனாங்க. அவங்கள பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பதவி நீக்கம் செய்யணும்னு எதிர்கட்சி தலைவர் லெட்டர் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. சட்டம் என்னன்னா, கொறடா சொன்ன உத்தரவுக்கு எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள் என்றால் அவை தலைவரே அவங்கள தகுதி நீக்கம் செய்திருக்கலாம். அதையும் செய்யல. அவர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யல. அவங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இது கோர்ட்ல எத்தனை வருஷம் எடுக்குமோ பகவானுக்கு தான் தெரியும். பட் த லா இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட். இவர் செய்யாம விட்டது அவைத்தலைவருடைய தவறு தான். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலுமே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட்டா போறாரு. இதெல்லாம் விட உச்சமாக ஒரு தப்பு இன்னைக்கு செய்தியில பார்த்தேன் சார். தப்பான நடைமுறைன்னு. அதை தப்பான நடைமுறைன்னு சொல்லல, வெறும் செய்தியாகத்தான் போடுறாங்க. கிராஸ் ஓட்டிங், ராஜ்யசபா எலெக்ஷன்ல கிராஸ் ஓட்டிங் போட்டா எப்படி விப்பு உத்தரவுக்கு மீறி அது எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகுமா? ஆனா கண்டுபிடிக்கணும் இல்லைங்க யாரு போட்டாங்கன்னு. சீக்ரெட் பேலட்டர் தான் கண்டுபிடிக்க முடியாது. சரி. அதனால இப்போ கிராஸ் ஓட்டிங் போட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள் எல்லாரையும் கட்சி பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு. ஆமா, அது சரிதான். அதாவது யாருன்னு தெரியாம எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும்? அந்த இடம்லாம் சீக்ரெட்ல போயிடும். சீக்ரெட் ஓட்ல போயிடும். அதான் பிஜேபி ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் சத்தியம் பண்ண சொல்லுதான். பிஜேபி தான் போட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு செய்தி பார்த்தேன். சின்ன குழந்தைகளாக ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி சத்தியம் கேட்டா முன்னாடி சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டா அது பலிக்காது அப்படின்னு வேற சொல்லுவாங்க பையங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டா கூட போதும் பாங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டா வெளியில சொன்னா தெரிஞ்சிடும். அது இன்னொரு செய்தி. அந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு தீர்மானம் நேற்று முன்தினம் அவையில பாஸ் ஆச்சு. அதுல உதயநிதி ஒரு திருத்தம் கொடுத்தாரு. அந்த திருத்தத்தை அப்படியே திருத்தத்தோடு நிறைவேற்றுகிறோம், திருத்தத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார், திருத்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவையிலையும் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு ஸ்பீக்கர். அது சபை மரபுகளுக்கு முரணானது, விதிகளுக்கு முரணானது அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, அவை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால அவர் வெளிநடப்பு செய்தார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஏகமனதா முதல்வருடைய தீர்மானத்தை ஏகமனதா எல்லோரும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் இதை சொல்லியிருந்தாருன்னா, எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாருன்னா, அதை முதல்வர் ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது அவை நடவடிக்கைக்கு எதிரானது தான். ஆனா இவர் தன்னுடைய உரையிலேயே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒண்ணு ஏத்துக்குங்க அப்படி ஒரு திருத்தம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை முதல்வர் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ முதல்வர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனதாக அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, அதுதான் பார்க்கணும். இப்ப இவர் திருத்தத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மனதா பாஸ் பண்ணாங்கன்னா நோபடி கேன் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன். அப்படிலாம் ஒரு மனதா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திருத்தம் கொண்டு வந்திருந்தா அந்த திருத்தையும் சபைக்கு விட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ திருத்தம் சபைக்கு விட வேண்டியது இல்லையா? அதாவது அது எல்ஓபிக்கும் சிஎம்முக்கும் இடையில முடிஞ்சு போகுது. இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. அதாவது எல்ஓபி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தார்ல, இவர் முதல்ல ஒரு தீர்மானம் அவர் பேசும்போது கொடுத்தாரு. ஆமா, கொடுத்தாரு.
இன்னும் சொல்ல போனா திருத்தம் இல்லை, ஒரு அடிஷன் சொன்னாரு, இதையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி. அடிஷன் ஆமா. சொன்னாரா? இப்ப இந்த தீர்மானம் முதல்ல நிறைவேற்றுறதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் பேசுனாங்க. ம். நார்மலா அப்படி இல்ல, இருக்காது. இல்ல, எல்லாரும் இல்ல. பேசுனதுக்கு அப்புறம் தான் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அப்போ நிறைவேற்றப்படும் போது ஸ்பீக்கர் சொல்லிடுறாரு சரியா, திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் முதலமைச்சர் முன்மொழிந்த அரசினர் தீர்மானம் திருத்தங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படின்னு தான், ஏற்போர் ஆமன்க அப்படின்னு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முதல்ல இவர் பேசுனது எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஆமா. மத்தவங்க பேசுனாங்க. அப்ப இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய கடைசியா தான் பேசினாரு. ஓ சரி சரி ஓகே. அவர் அப்படி பேசினதுக்கு கடைசியா அப்புறம் இவரு பேசியிருந்தா கூட முதல்வர் வந்து அதை உடனடியே ஏத்துக்கிறேன்னு சொன்னபோது கூட இவங்க சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல நீங்க ஏத்துக்கிட கூடாது, இது வந்து அவையில வந்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொல்லாம இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்றதுங்கிறது வந்து பிலேட்டட் திங்கிங் அப்படின்னு தான் பொருள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் பேச தொடங்கிட்டாரு அங்க. ரைட் சார், அது இருக்கட்டும். சார் ஒரு சின்ன கேள்வி, நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பேச தொடங்கினாரா, வாசிக்க தொடங்கினாரா? வாசிக்க தொடங்கினார் சார். சரி சார், மேற்கொண்டு சொல்லுங்க. சரி, அப்போ வாசிக்க தொடங்கினதுக்கும் பேச தொடங்கினதுக்கும் இடையில உண்டான வேறுபாடு, போன நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசும்போது இருந்த டோன் இருக்காது, இதுல இன்னும் மாடிஃபை ஆயிருக்கும். ஒரு உரையாடலுக்கான டோன் இப்ப வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நான் மியூட்ல தான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு முழுமையாக என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கேட்கறதுன்னா கேட்டு கண்டினியூ பண்ணுங்க. எப்படி? இல்ல சார், நம்ம பேசுறத பேசிடலாம், அது தனியாக ஓகே. இது டிவி டிஸ்கஷன் இல்ல, டக்குன்னு அதை போடுறதுக்கு. நான் முதல்வன் திட்டத்தை முடக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். கரெக்ட். அதாவது நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா நான் முதல்வன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியோட வந்து ப்ரோக்ராம். அதை எதுக்கு மாத்தணும்? அது ரொம்ப சீப்பாகவும் அதை ட்ரீட் பண்ணலாங்க. நான் முதல்வன் எல்லாருக்கும் சொல்றதுக்கு பதிலா நீங்க ஒரு குடும்பத்தில இருந்து மட்டும்தான் முதல்வர்கள்ங்கிறது இல்லாம அப்படின்னு என்னெல்லாமோ பேசுறாங்க. அந்த 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 கான்வர்சேஷனே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. இதுல யூஎஸ்ல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான டிஷர்ட்ல தி ஃபியூச்சர் யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அது அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா போட்டு நீங்க யூஎஸ் போகும்போது கூட பார்த்துருக்கீங்க. அந்த வயசுலயே ஒரு நம்பிக்கையை மனசுல வளர்க்குறது, அது ஒரு வெரி பாசிட்டிவ் சைன். அது மாதிரி இந்த திட்டத்துக்கு நான் முதல்வன் பேர் வச்சது ரொம்ப பாசிட்டிவ் சைன். இது எதுக்கு அனாவசியமா பிடிச்சி நீக்கிட்டு? நான் முதலமைச்சர்னு போட்டிருந்தா தான் சார் எல்லாருக்கும். இப்போ வந்து 3 பேர்ல முதல்ல வந்ததுனால இவரை முதல்வர்னு சொல்றாங்களான்னு தெரியல. அதாவது அந்த அபிஷியலா போடுற சில சொற்கள் இருக்குல்ல, ஒரு மீனிங்ஃபுல்லான சொற்கள், அந்த மீனிங் இல்லாம இப்ப பிரின்சிபல்லையும் முதல்வர்னு தான் சொல்றாங்க. காலேஜ் பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல்லையும் முதல்வர்னு தான் சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரையும் சொல்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாம வந்து முதல்வர்னு சொல்றத கூடிய வரைக்கும் தவிர்க்கிறோம். யாராவது பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க முதல்வர் சொன்னதை பேசுனதை கேட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா கேட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா சாதாரணமாக எப்ப பேசினாலும் முதலமைச்சர்ங்கிறது தான் வருது. முதலமைச்சர் தான் பழகி. சில சொற்கள் வந்து ஒருவரை குறிப்பதாக காலப்போக்கில் மரபுப்படி மாறிவிட்டாங்க. எத்தனையோ கவிஞர்கள் தமிழ் திரையுல இருந்தாங்க. கவிஞர் சொன்னார்னு சொன்னா அது கண்ணதாசன் ஒருத்தர் கவிஞர்னு சொன்னார். அவருடைய பையன் அண்ணாதுரை வந்து ரொம்ப பெருமையா சொல்வாரு அதை பத்தி. இன்னைக்கு வரைக்கும் கவிஞர் சொன்னார் இல்லையா அப்படின்னு சொன்னா அது எங்க அப்பாவை பத்தி தான். எத்தனையோ திரைக்கவிஞர்கள் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் கிரெடிட் அவருக்கு. இந்த மாதிரி முதல்வன் சொன்னாலே மனசுல தோன்றது வந்து முதலமைச்சர் தான். பை கன்வென்ஷன். ஆமா, பை ட்ரெடிஷன், பை கன்வென்ஷன். பிரின்சிபல் இல்ல, அல்லது முதல்ல வந்தவர் இல்ல, பிரின்சிபல் இல்ல. சரி சார். அரசு ஆவணங்கள்ல எதுலயும் அப்படி இருக்கிறது இல்ல சார். இருக்கிறது இல்ல. அரசு ஆவணங்கள்ல எல்லாத்துலயும் முதலமைச்சர் இருக்கும். பட் அரசு விளம்பரங்கள்ல முதல்வர்னு போட்டு பார்க்க ஸ்பேஸ பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்ட்லயோ மற்ற இடங்கள்லயோ இன்விடேஷன்லயோ ஸ்பேஸ பார்த்துட்டு பெயரை சுருக்கிடுறாங்க. இருக்கலாம், சரி, அது வேற பிரச்சனை. இதுல பேர் மாற்ற வேண்டிய தேவையில்லை. இந்த திட்டத்திற்கான இந்த பேரை மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆமா, அப்ஜெக்ஷனபிள். இதை மாற்றுவது என்பது ஆட்சேபத்திற்குரியது.
அதுல தங்கம் தென்னரசு வந்து அந்த மேகதாது அது அது அந்த அணை தொடர்பாக ஒரு புதிய நடுவர் மன்றம் கேட்பதனுடைய லாஜிக் காரணம் என்ன சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஆமா. லாஜிக் சொல்லியிருக்காரு, தர்க்கம் என்னன்றதை சொல்லியிருக்கிறாரு. அதே ஆனா சிபிஐ எதிர்க்குது, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்குது, சார், அதிமுக எதுக்குறவங்க தங்கம் தென்னரசு சொன்ன காரணம் சரியா இல்லையாங்கிறதையும் ஆராய்ஞ்சிட்டு எதுக்கணும். அதாவது இவர் என்ன சொல்றாரு, இந்த ஆணையம் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், நதிநீர் பங்கீடுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மேகதாதுல வந்து அணைக்கட்டு கட்டுறதுக்கு, சர்வே பண்றதுக்கு பெர்மிஷன், இதெல்லாம் அவங்களுக்கு பியாண்ட் தேர் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப அதுல எல்லாம் அவங்க தலையிடும் போது இவங்களுடைய இதை பத்தி, நடுநிலைமைத்தன்மை பத்தி நமக்கு வந்து சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகம் அவங்களுக்கு வருது. தேவையில்லாத வேலையில அவங்க இது செய்யறாங்க. அப்ப நடுவர் மன்றம் ஒன்று வைக்கணும், அதுக்காகத்தான் கேட்கிறோம்னா, தேர் சீம்ஸ் டு பி லாஜிக் அவர் சொல்றதுல வந்து. இதை இவங்க மறுத்து பேச வேண்டியதானே. சும்மா நடுவர் மன்றம் இப்ப எதுக்குன்னு மட்டும் கேட்கக்கூடாது. இன்னொரு விவசாய சங்கத்தில இருந்தும் ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாரு, அதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு, அதை கோரக்கூடாது அப்படின்னு. பட் அது ஓகே, அதை தாண்டி இப்போ இங்க பேரவையில முடிஞ்சு போச்சு. அதை சேர்த்து புதிய நடுவர் மன்றம்ங்கிற கோரிக்கையோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் பேசியதை, அதுக்கு அப்போ சபையில நடந்ததை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் பேச்சு இதுல தேசிய கீதத்துல இருந்து தான் தொடங்கியது. அதை ஒட்டி அவர் பல விஷயங்களை ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது மிக துயரகரமான ஒரு நிகழ்வு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு, திமுகவுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் கூட. ஆனா எந்த ஒரு துயரத்திலையும் வந்து ஒரு மகிழ்வு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொறுப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் உதயநிதி அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரியா அந்த மாதிரி. பட் அது தனியாக இந்த மாதிரி சொன்னா அதுக்கு வேறு பொருள் கொள்ளப்படும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா ஸ்டாலின் தானே தலைவர், திமுகவுடைய தலைவர் அவர் தானே, அவர் தானே கைட் பண்ணிட்டு இருக்காரு. பவர் கட்டு தொடர்பாகவும் பேசினாரு. பெரம்பூர்ல தான் அதிகமான பவர் கட் இருக்கு அப்படின்னு. அது ஆட்சியினுடைய நல்ல அம்சம் தானே சார். முதலமைச்சராக இருந்ததுனால அவர் தொகுதிக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற தொகுதி நடுநிலைமையோட நடந்திருக்காரு. நடுநிலைமையோட நடந்திருக்காங்க. அது பேசும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பனையூருக்கே பவர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டாரு. பனையூர் பண்ண வீட்டுல ஜெனரேட்டர் இருக்கும், மத்தவங்களுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாம கூட இருக்கலாம். அதுதானே சார் மீனிங், வேற ஒண்ணும் அதுக்கு உள்ள மீனிங் எல்லாம் இல்ல. அதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்லல. அவரும் ஒண்ணும் சொல்லல. இருந்தாலும் தனியாக அந்த லைனை பார்க்கும்போது சிஎம் ஆனாலும் ஆளுங்கட்சி ஆனாலும் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ள இருக்கோன்னு ஒரு சந்தேகம் வருது. அப்ப எந்த இடத்துல பவர் இருக்குன்னு கேட்டா அது தெரியாது, அவங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த ஆங்கில இலக்கியத்தின் ஆசிரியர்கள், படைப்பாளிகள், அவர்கள் இவ்வளவு மிக பெரும் உலக புகழ் பெற்றதுக்கு காரணம் அவருடைய படைப்பு மட்டுமல்ல, அதை பற்றி வெளிவந்த திறனாய்வுகள். அதனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ மீனிங் இருக்குன்னா இருந்துகிட்டே இருக்கணும். திறனாய்வு நடந்துகிட்டே இருக்கு, நடக்கட்டும். அதுல கல்வி நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்றத பற்றி அமைச்சர் வன்னியரசு பேச ஆரம்பிச்சாரு. அதை பேரவைத் தலைவர் வந்து அதை நிறுத்திட்டாரு. அதை பேச வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டாரு. அதுவும் என்ன உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது புரியல. பேரவைத் தலைவர் மூலமாக சொல்லப்படுகிறதா ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த பேச்சும் ஆளுபவர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடாதுன்னு? வேற என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? அதான் அப்படித்தான் தெரியுது. அது அப்படித்தானா? 2 முறை தேசிய கீதம் பாடினால் என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பக்கம். ஆளுநர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம முழுமையாக உரை வாசித்ததே மாபெரும் சாதனைன்னு பேசுறாரு. அது ஆளுநருடைய பெருந்தன்மையாக, அவருடைய பர்சனாலிட்டியாக வியந்து ஓதுறாங்க. அவர் கேரளால பேசும்போது இதே ஆளுநர் வந்து விட்டு வாசிச்சாரு, மாத்தி வாசிச்சாருங்கிற பிரச்சனைகளை பற்றி இவங்க கவலைப்படல. ரைட்டு, அது அவசியம் இல்லை. அவங்க பேரவையில பேசுறத பற்றி அவர் சொல்றாரு. அப்புறம் வன்னியரசு சொல்றதையும் இப்படி வரிசையா 2-3 நிகழ்வுகளை பார்க்கும்போது வன்னியரசு பேச தொடங்குனது ஆளுநர் உரையில இருக்கு, அல்லது அதுக்கு முன்னால பிஎம்கிட்ட கொடுத்த பெட்டிஷன்ல இருக்கு. அதைத்தான் சொல்றாரு. நிபந்தனை எதுவும் இல்லாமல் கல்வி நிதியை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்றது வந்து அதுல அவர் புதிதாக சொல்வதற்கு என்ன சொல்லிட போறாருன்னு தடுக்கிறாங்க. பழைய நட்பு கொடுத்த லாஜிக்கை யூஸ் பண்ணிடுவாரோ
அப்படியெல்லாம் பேசிடுவாரோ? ஏன்னா லாஜிக் வன்னியரசு இல்லாம தான் ஏன்னா ஏற்கனவே வன்னியரசு வந்து அந்த பழைய நட்பை வந்து மறக்கல. சமீபத்தில் ஒரு கூட்டத்தோடு பேசும்போது சொன்னாரு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தான் மிக அரும் பணியாற்றினார்கள். அதை நான் மறந்துவிடக்கூடியவன் இல்லைன்னு சொன்னாரு. இதையெல்லாம் மனசுல வச்சு ஒருவேளை விட்டு பண்ணிட்டாங்களோ என்னமோ. வேறு வார்த்தைகள்ல சொன்னா இந்த வன்னியரசு இன்னும் அந்த கூட்டணி மனசுல வச்சிருக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? இருக்கலாம். என்னமோ செய்தி வருதுல்ல. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துக்கலான்னு பார்க்குறாரு விஜய், தன்னுடைய ஆளுங்கட்சி கூட்டணியோட. அதுக்கு காரணமே என்னன்னா, இவங்களை நம்ப முடியாது, இவங்களை விடுதலை சிறுத்தைகளை மாறி மாறி பேசுறாங்க. ஆனா இதுல டிராஜடி உண்மையில விடுதலை சிறுத்தைகளுக்கு தான். இனிமே அவங்களை யார் நம்புவாங்க? இப்ப திமுக பக்கம் போய் பேசினா திமுக நம்ப போதா? யார் நம்புவாங்க? அப்படி ஏதேனும் நடந்தால் அது ரொம்ப பயங்கர மோசமான விஷயமா இல்ல சார் இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அது இவங்களாக ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்னு சொல்ற நொடியில பிஎம்கே உள்ள சேர்த்தா அது வேற கதை. ஆனா அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளுற சூழலை உருவாக்குவாங்களா? இன்றைய சூழலின் அடிப்படையில் நாங்க வெளியே ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்னு சொல்ற மாதிரி எதையும் உருவாக்குவாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல சார், ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பேசி வந்த போதே அது சப்போர்ட்டா பேசினது வந்து இவங்க திருமாவளவன் தான் சொன்னாரு. அவர் ஜோசியர்ங்கிற முறையில போடலங்க, அவருடைய அரசியல் ஆலோசகர் முறையில போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதனால பாமக வந்தாலுமே என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்ப திருமாவளவன் பற்றி கொள்கை ரீதியான முடிவெடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. 5, 4, 9, 2, 11 பிளஸ் இவங்களோடது அது போதும் சார். ஐயுஎம்எல் இருக்கும், பிஎம்கேயையும் காங்கிரஸையும் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்பர் எல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும். இவங்க 2+2+2 இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வரலாம். பிஎம்கே எத்தனை சீட் வாங்கியிருக்காங்க? 4 சீட்ல. 4. ஓகே. அவங்க வந்துட்டாங்கன்னா 2 லெஃப்ட் இல்லைன்னா, அதாவது அது இல்லைனாலே இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்பவும் திருமாவளவனும் லெப்டும் சேர்ந்து முடிவெடுப்பாங்களா இல்ல தனித்தனியாக அப்ப எதையும் முடிவெடுப்பாங்களாங்கிறது தெரியல. தனித்தனியா முடிவெடுத்து நாங்கள் சேர்ந்து நினைத்ததுதான் பின்னாடி சொல்லி அப்படிதான் சொன்னாங்க. கூட்டணி இன்றி 35% வாக்கு வாங்கினோம் அப்படின்னு பேசியதாக கேப்ஷன் மட்டும் போடுது. அதை வச்சு நம்ம பேசலாம் சார். இது ஒரு மாதிரி டம்ஷேரஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. சூழ்ச்சிகளை தாண்டி வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சூழ்ச்சி என்னன்னா, இந்த 108 அப்படியே அங்கீகரிச்சு பதவியேற்க அழைக்கல, அதுக்கு மாற்றாக ஒரு முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னு அர்த்தமா அந்த சூழ்ச்சி அப்படின்னு சொல்றது? இருக்கலாம். அப்ப வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. பேரை சொல்லலன்னா கூட இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல, சூழ்ச்சியை நடத்தியது யார் அப்படின்னு. யாருன்னு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு அவர் வழக்கமாக பேசுற மாதிரி சொல்லியிருப்பாரா இருக்கலாம், தெரியல. ஆனா தமிழ் தேவைக்கு அரசியல் வெளிப்படையாக ஆரம்பித்துள்ளது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா இது வெளிப்படையா இல்லைன்னு அவரே ஏத்துக்கிறாரு. இதுவரை இல்லைன்னு அர்த்தமாகுது சார். இப்பதான் சார் அவர் பேச்சுக்கு நீங்க வந்து அந்த கமெண்டேட்டர்ஸ் மூலமாக கவிதைகள் புகழ் பெற்றன அப்படின்னு நீங்க இப்ப சொன்னதுக்கு பொருள் வருது. அவருடைய பேச்சுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அந்த எல்லாம் பழசுதான் சார். எல்லாரும் எப்பவும் சொல்லிட்டு இருந்ததுதான். மதம் சாதி வாக்குகளுக்கு பணம்ங்கிற எல்லாத்தையும் உடைச்சே நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு. 35% வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நண்பர்கள் வந்து அவங்க பல நண்பர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது அந்த 35%க்கும் விளக்கம் சொல்றாங்க. திமுக வந்து பல இடங்களை 170க்கு மேல ஒரு 60க்கு மேற்பட்ட இடங்களை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துட்டு நின்னதுனால வாங்கினது இவ்வளவு. தனியாக அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அவர்களுக்கும் 30+ வந்திருக்கும். இவங்க இடைவெளி ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அந்த ஆர்கியூமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. உதாரணம் ஒன்று சொல்றேன். 234 இடத்துலையும் கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வைங்க. நிச்சயமா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு கட்சி இருக்கு. இப்ப திமுக நின்ன இடத்துல எல்லாம் அந்த கூட்டணி கட்சியோட வாக்குகள் வந்து திமுகவுக்கு தானே வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரென்த். அப்ப அந்த பெர்சன்டேஜ் கூட்டிக்கணும்ல. அதனால தட் ஆர்குமெண்ட் இஸ் நாட் வேலிட். ஆமா, கழிக்கணும். அவ தனியாகவே நின்னாதான் ஒரே வழி.
அது இன்னைக்கு திமுகவுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் அல்லது சவால் என்னன்னா, ஜென்சியை எப்படி நம்மகிட்ட கூட்டு வர்றது? அதுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி ஒண்ணு குடுக்கல. முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க தவறு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குறிக்கோளற்ற ஒரு கூட்டமாக ஜென்சியை வந்து உருவாகி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணலாம். ஆ, ஆனா உருவாகி இருக்கிறார்கள். அது உண்மை. அதை எப்படி இப்போ மாத்துறது? தேர்தலுக்கு முன்னால இருந்த நிலைமையை விட இப்போ இந்த 1 மாத காலத்துக்குள்ள சமீபத்துல வரக்கூடிய பல ரீல்ஸ், திமுக கருத்துக்களை கொண்ட ரீல்ஸ் வந்து நிறைய வருது. அது டிவிகே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற தலைப்புல நிறைய ரீல்ஸ் வருது. என்ன பிரச்சனை? ரீல்ஸ், யூடியூப் எல்லாத்துலயும் உள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க எந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பழகி இருக்கிறீர்களோ, அது போன்றது மட்டும்தான் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகுது. ஆமா. அதனால இந்த ஆதரவாளர்களுக்குள்ளவே அது சுத்திட்டு இருந்ததுன்னா, அதனால பலன் இல்ல. அதை தாண்டிய வட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகள் என்னவோ அதை செய்துட்டு இருப்பாங்க. செய்யணும்னு எனக்கு தோணுது. அங்க போகுதா இல்லையாங்கிறது தான் முக்கியமானது. தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம்னு ஒரு ப்ரோகிராம் பண்ணாங்க. நான் கூட போய் தலை பேசியிருக்கேன். தலை தலை முதல்ல அப்போ அந்த ப்ரோகிராம்ல வந்து இப்ப எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் தாவேக்கா கொடியை காமிக்கிறாங்களாம், முதல்வர் படத்தை காமிக்கிறாங்களாம், அப்படிலாம் ரிப்போர்ட் வருது. அந்த தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து சொல்லப்பட்டது என்னன்னா, தமிழகத்தின், தமிழ்நாட்டின், தமிழரின் வரலாற்று உண்மைகளை, நிகழ்கால மற்றும் வரலாற்று உண்மைகளை சம்பந்தப்படுத்திய தலைப்புகளை தயவு செய்து பேசுங்கள். இதுதான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த இடத்துல வந்து உட்கார்றது யார்? அந்த டயஸ்ல அந்த லோக்கல் எம்பி, லோக்கல் எம்எல்ஏ, மினிஸ்டர் யாரும் கிடையாது. உட்கார்றது வந்து அந்த இவங்க கல்லூரி முதல்வர், அந்த உதவி இயக்குனர், 2 பேர் உதவி இயக்குனர் வருவாங்க. சில இடத்துல 2 பேர் வருவாங்க. பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ற பேராசிரியர். இவ்வளவுதான். படம் முதல்வர் படமும் கிடையாது, யார் படமும் கிடையாது. அங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல டிஎம்கேங்கிற பேரும் கிடையாது, இன்றைய அரசுங்கிற பேரும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் மேல ஒரு சரியான வரலாறு எழுதினால் இத்தகைய முயற்சிகளை எல்லாம் எடுத்தார். அரசு விழாவாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுல வந்து அரசியல் கலப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இது மாணவர்கள்ட்ட போய் பேசுறோம். மாணவர்கள் நம்மை பற்றி உணர வேண்டும், நம் வரலாற்றை பற்றி தெரிய வேண்டும். தெரிந்து நம் தமிழகம் தொடர்ந்து தலைநிமிர்ந்து நிற்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் நடத்தினார் ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு வந்து இந்த முதலமைச்சர் வந்து இவங்கெல்லாம் பண்றதை பார்த்துக்கிட்டு பாராத வண்ணம் இருக்கிறார் அப்படிங்கிறது கவலைக்குரியது. ஆனா இதெல்லாம் ஜென்சிக்கு புரிய வைக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிடாத முதல்வராக வந்து ஒருத்தர் இருந்தாரு உங்ககிட்ட வரும்போது. ஏன்னா உங்களுடைய நலன் தான் பெருசுன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. நீங்க இது பண்ண வேண்டியது, நீங்க யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா உங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை வந்து யாரு சரியா போடுறாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்படணும், உங்களை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். மாணவர்களுக்கு கொடுத்த புத்தக பையில முதலமைச்சர் படம் போடல அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்க. எங்கேயுமே முதலமைச்சரை முன்னிறுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க பெருமைப்படுறீங்க. ஆனா கடைசியில நீங்க கொடுத்த லேப்டாப்ல அவருடைய படத்தை ஏன் போட்டீங்கன்னு நேற்று ஒரு அமைச்சர் சட்டசபையில பேசுறாரு. அவங்களுக்கு எத்தனை விஷயங்கள்ல முன்னிறுத்தவில்லைங்கிறத விட கடைசியில ஒரு லேப்டாப்ல ஏன் படம் போட்டீங்க, அந்த படத்தையும் எங்க ஆட்கள் வந்து அழிச்சிட்டு, திண்ணர் வச்சு அழிச்சிட்டு விஜய் படத்தை அங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அதுல ஒரு மகிழ்ச்சி அடையறாங்க. சரி, அப்படின்னா அந்த படம் போட்டதும் தப்பு, இப்ப இவங்க படத்தை போடுறதும் தப்பு, அவ்வளவுதான். பல இடங்கள்ல நம்ம சாதாரணமாகவே தான் பார்த்திருக்கோமே சார். அவர் வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளும் வேலையை செய்யல. அமைதியாக பின்னால இருந்து நடக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். அப்படி அவரை முன்னிறுத்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலயும் அந்த ப்ராசஸ்ல துணை நின்ற அதிகாரிகளுக்கு அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து அந்த பிரச்சனைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தானே சார், சிறு சிறு லிட்டில் திங்ஸ் வந்து மேட்டர் அப்படிங்கிறதுல தானே நம்ம தனிப்பட்ட முறையில அவருடைய இந்த மாதிரி பல நடவடிக்கைகள்ல தானே அவர் மேல ஒரு ஈர்ப்பே வருது. ஆமா. இந்த லீடர்ஷிப்னா கடுமையான உடல் வலிமை, ஒரு ஆண் மையமான
உடல், அந்த வலிமை, தடாலடியா எல்லாரையும் புஷ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதெல்லாம் தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பண்பாட்டுக்கு ஊடாக மெல்லிய உடலோடு அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கிற பண்புகளை கொண்ட ஒரு தலைவரை பார்க்கும்போது இயல்பாக அவர் பக்கத்துல தான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அது மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். தொலைக்காட்சியில பேசுறோம். உங்கள பத்தி நிச்சயமா பேசியிருப்பாரு. என்னைய பத்தி பேசுனது என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையோட அவர்ட்ட சொல்லியிருந்திருக்காரு. அவர் பேசுறதுக்கு கூட்டம் வருதுங்க. நம்மள சாடுறதுன்னா ரொம்ப அளவுக்கு மீறி தாக்கி பேசுறாரு. நம்முடைய சில விஷயங்கள பற்றி. அப்படி என்னைய பத்தி சொன்னதுக்கு அவரும் சொன்னாராம், அவர் நம்ம கட்சிக்காரர் இல்லையே. இல்லையே. அவருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்கள சொல்றாரு. ஏன் அந்த கருத்துல பெரும்பாலான கருத்துக்கள் நம்ம பாராட்டுக்கு உரியவர்கள்ங்கும் போது பாராட்டத்தானே செய்றாரு. அப்ப மத்தத பத்தி ஏன் நம்ம கவலைப்படணும்? இது ரொம்ப தெளிந்த பார்வை. ரொம்ப ரொம்ப தெளிந்த பார்வை. அப்படித்தான் எல்லாரையுமே அணுகுறாரு. அதத்தான் வந்து கட்சிக்காரங்களே கூட என்ன போதும் சார் உங்க நாகரிகம், போதும் சார் உங்க பெருந்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் தான் அவரை வந்து தனித்து காட்டுகிறது. ஆமா, எல்லாரையும் நிச்சயமா. மாதிரி நடந்து கொள்ளாம தனித்து காட்டுகிறது. ஓகே சார். மழை குறையும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஏற்கனவே இந்த சீசன்ல ஜூன் வந்துருச்சு. தென்மேற்கு பருவக்காற்றும் வந்துருச்சு. ஒரு அதிகமாக மழை பெய்தால் என்ன செய்வீங்க? அதுக்கும் திமுகவை குறை சொல்லாதீங்க. தயாரா இருக்கீங்களான்னு எல்லாரும் வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க பதில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்னினோ காரணமாக மழை குறையும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது ஒரு விஷயங்கள். ஐயையோ! அது நல்ல செய்தி இல்லையே. ஆ, மழை குறையுறது நல்ல செய்தி இல்லையே. மழை குறையிறது நல்ல செய்தி இல்ல. அதாவது ஆள்றவங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல செய்தி. இந்த இனண்டேஷன் அதெல்லாம் வந்து நம்மள சிரமப்படுத்தாது அப்படின்னு நினைக்கலாம். சிரமப்படுத்தாதுங்கிறது. ஆனா இயற்கைக்கு இயற்கையான போக்குக்கு அது வந்து ஒரு சிக்கலான செய்தி. அது பிரச்சனை இல்லாம இருக்கிறது தானே சார் சிறந்த நிர்வாகம். பேரவையில நடந்ததையே வச்சு பார்த்தா ஒரு மனநிலை தானே அது. எது அமைதி? சிறந்த நிர்வாகங்கிறது என்னன்னா, வருகின்ற பிரச்சனைகளை சரியான முறையில் எதிர்கொள்வதும், தானாக பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பதுதான் சிறந்த நிர்வாகம். அதுதான் சிறந்த நிர்வாகம். சரியான முறையில் எதிர்கொள்வதும்னு நீங்க சொல்றதுல அந்த பிரச்சனைக்கான நீதி நிலைநாட்டப்படுவதும் அப்படிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். அதான் அந்த அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஏன்னா பிரச்சனையே வராம இருந்தா சரி. அடி வாங்கினவன் வலிக்குதுன்னு சொல்லாம தள்ளி போயிட்டான்னா ரொம்ப நல்லது. எங்களுக்கு அது அமைதியாக போயிடும். நிர்வாகம் அமைதியாக நடந்ததுன்னு போயிடுவோம். கேஸ கொண்டு வந்தீங்கன்னா என்ன அடிச்சுட்டான்னு கேஸ் கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு சிக்கல் ஆகுது. அதான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் உடைய பிரச்சனை சவுத் அமெரிக்கால இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு. யுஎஸ்ல அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஏறக்குறைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கொண்டு தீர்த்துட்டாங்க என்னைக்கும். ஆமா, they were wiped out. அதனால பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனை தீர்வு காண்றது வந்து என்ன தீர்வு? அப்படி திமுகவை அப்படி வைப் அவுட் பண்ணணும் அப்படின்னு இங்க ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவைக்கு அமைச்சர்கள் அந்த மாதிரி ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. சார், திமுகவை வைப் அவுட் பண்ணணும்னு சொல்லி இங்க மட்டும் இல்ல, அனைத்திந்திய அளவிலேயே இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், இதை வைப் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. திமுக எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா திமுக வந்து எத்தனையோ காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, நான் வருத்தத்தோட சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் தன்னுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நழுவல. அதாவது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கறத வந்து அவங்க நம்புறாங்க. யாதும் ஒரே யாவரும் கல்வின்னு சொன்னவங்க நம்ம. இங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி தான் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுல அவங்க நம்புறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல சில குறைகள் இருந்திருக்கு. ஆனா என்ன நம்ம பார்க்கணும்னா, கொள்கை சரியா இருந்தது, இம்ப்ளிமெண்டேஷன்ல சில குறைகள் இருந்தது, பல நிறைகள் இருந்தது. அது இம்மீடியட்டா மக்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியாத, ஆனா எதிர்காலத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைகள் நிறைய. நான் முதல்வன் திட்டம் மாதிரி நிறைய இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு உள்ள மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியுடைய கொள்கைக்கு விரோதமானது. அவங்க நான் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம். நான் கேட்கிறேன், நீங்க என்ன பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, இந்த இது growth oriented ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது என்ன இந்தியா வளர்ச்சி பாதையில் கொண்டு போகுமா? உள்நாட்டு போர் வந்துராதா? அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் இப்ப கொஞ்சம் விவரம் இல்லாம பேசுறீங்க பாலச்சந்திரன். இப்ப யுஎஸ்ல வந்து என்ன ஈக்குவானிமிட்டியும் ஈக்குவிட்டியுமா இருக்கு. இதுல இல்ல. வந்து இதுல வியட்நாம் போர்ல சண்டை போட்ட ஒருத்தன் ஸ்லீப்பிங் பேக்கோட வந்து தெருவில் தூங்கிட்டு இருந்தான். அவன் வந்து நீதி கேட்டு போனபோது he was shot to death. இதெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நடக்குது இல்லைங்க. ஆனா எப்படி அந்த அரசு நிக்குது? ஏன்னா ஸ்டேட் இஸ் வயலண்ட். டோன்ட் ஃபர்கெட் இட். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஒரு பீப்புள் வந்து ஸ்டேட்ஸ் வயலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வயலன்ஸ். ஏன்னா அவங்க கொடுக்கிற சாவுகளுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதனால அது நிக்கும். அதான் அவர் பேசுறது நிக்கும். நம்ம வல்லரசு ஆயிடுவோம். நீங்க தான் அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு தாட் இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸ் தாட். இப்படி ஒரு தாட் இருக்கு. இந்த எண்ணத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறது திமுக மாதிரியான கட்சிகள் முக்கியமாக. இப்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். திமுகன்னு சொல்லல. நான் சொல்ல வந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். யார் இடைஞ்சலா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும். கான்ஸ்டிடியூஷன் தான் இடைஞ்சலா இருக்கு. நீங்க இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு இடைஞ்சலாக கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் சில மனித விழுமியங்களை உயர்த்தி பிடிக்குது. எல்லாரையும் குடிமக்கள் அனைவரையும் மனிதர்களாக நடத்துங்கிற விழுமியங்களை உயர்த்தி பிடிக்குது. அந்த நீதியை கொடு, இந்த நீதியை கொடுன்னு சொல்லுது. அது எல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குன்னா அது என்ன செய்யறது? அதுதான் நீதித்துறையிலயும் அதே விஷயம் தான் சார் வருது. நீதித்துறையில குற்றம் செய்பவர்களை சீர்திருத்துவதுதான் நோக்கம் அப்படிங்கிறத நீங்க மாட்டோவாக முன் வச்சிருக்கிறீங்க. ஆனா புல்டோசர் வச்சு அடிக்கிறது தான் குற்றம் செய்தவர்களாக சந்தேகப்பட்டவங்களை முதற்கொண்டு குற்றம் செய்யாதவங்களை கூட குற்றம் செய்தவர்களாக காட்டி புல்டோசர் அடிக்கிறது தான் குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கிறது அப்படின்னாலே அவர் அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகள்ல போறதுதான் நீதித்துறையினுடைய நோக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பலர். அந்த 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 ஏரியாவை பேசுறவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட்டுக்கு எதிரானவங்கிற ஒரு பார்வை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ரைட் சார். நம்ம இன்னைக்கு வந்து வழக்கமாக நடத்துற மாதிரி வழக்கமாக பேசுற மாதிரி 2 பேரும் பேசல சார். செய்திகளே பேசல. எப்படியோ எண்ணம் இழுத்துட்டு போற திசையில ஃபுல்லா பேசி முடிச்சிருக்கிறோம். அதை மக்கள் ரிசீவ் பண்றாங்களா, என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.